திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர். அவரை பார்க்கறதுக்காக உடல்நல விசாரிக்கிறதுக்காக வந்தேன். வேற என்ன நீங்க அரசியல் எல்லாமே கலந்து இருக்கும். தொடர்ந்து அதிமுக அடுத்தடுத்த தலைவர்களுக்கு சலசலப்பு வந்து எப்படி பாக்குறீங்க? மற்றவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. எங்களுடைய இயக்கம் வந்து தலைவர் ஆரம்பிச்சது, அது வந்து மக்களுக்காக ஆரம்பிச்சது. திமுக மாதிரி கிடையாது. நாங்கள் எங்களுடைய நிறுவன தலைவரே இது மக்களாட்சின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே வழியில தான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க. எங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான், நானும் அதே வழியில தான் இருக்கேன். அதனால நல்ல ஒரு ஆட்சியை 26ல் நாங்கள் கொடுப்போம். அது மக்கள் ஆட்சியா இருக்கும். 4 பேர் நினைக்கலாம் இந்த அதிமுகவை சுக்குநூறா உடைச்சிடலான்னு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கடல்ல உள்ள தண்ணியை நான் ஒரு பக்கெட்டால எல்லாத்தையும் எடுத்து வெளில ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதுக்கு ஈக்குவலா இருக்கு. எடப்பாடி தொடர்ந்து ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை. இது ஒருத்தர் முடிவு பண்ற விஷயமே இல்லை. அதாவதுங்க, திமுக வந்து மத்திய அரசுன்னு பார்க்கணும். முதல்ல மத்திய அரசுன்னு பார்த்தாதான் இங்க ஆட்சியை சரிவர நடத்த முடியும். நீங்க வந்து சண்டை போடுறதுக்காக நீங்க வந்து மக்களுடைய வாக்கை வாங்கி போய் பார்லிமெண்ட்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, வர்ற 26 தேர்தலில் அதுக்கு உண்டான பதிலை தமிழ் மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, இங்க வந்து அரசாங்கத்தை சரியா நடத்த முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. இத மாற்றுப்பாதையில கொண்டு போகணுங்கிற ஒரே எண்ணத்தினால அவங்க செய்யற தவறுகளை வெளியில போகாம மாற்று முயற்சியில இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதா என்னுடைய கருத்து. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துளி விஷயம்தான் வெளில வந்திருக்கு. இன்னும் போக போக பாருங்க, 26 தேர்தலுக்கு முன்ன நிறைய விஷயங்கள் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை சீர்கெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய முழு பங்குதாரர் இதுல பங்குதாரரா இருக்கு டாஸ்மாக்ல. அந்த டாஸ்மாக்லயே இந்த வேலை நடக்குது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஃபேக்டரியிலையும் ஆர்டிஓ, 2 தாசில்தார், இவங்க வந்து 24 மணி நேரமும் டியூட்டியில இருப்பாங்க. அவங்களும் அங்க இருக்கும்போது எப்படி பிளாக்ல லாரியில ஏற்றி வெளில போறது, எப்படி போகுது, இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கல்ல. எல்லாத்துக்கும் பதில் சொல்ற காலம் திமுகவுக்கு வரும்.